ஓகே, யாராவது சொல்லுங்க. வாட் இஸ் மீன் பை ஆட்டோமேஷன் டெஸ்டிங் under AP testing? Okay, day only பார்த்துருக்கோம். AP testing, under AP testing there are two kind of testing like manual and automation. Manual okay, எனக்கு automation என்னன்னு யாராவது சொல்லுங்க. Okay. So from today we will start with AP testing under we'll see automation testing under AP testing. செப்பரேட்டட் டூல் Okay. ஆட்டோமேஷன் அது நம்ம மேனுவலா காப்பி பேஸ்ட் எல்லாமே பண்றோம். ஓகே, இதுல வந்து நம்ம ஸோ இப்போ ஆட்டோமேஷன் அப்படிங்கும்போது சரி ஓகே ஒன் ஆன்சர். மேனுவல் டெஸ்டிங் வந்து நம்மளே ஓனா ஸ்கிரிப்ட் டெஸ்ட் கேஸ் எழுதிட்டு ரன் பண்ற மாதிரி இருக்கும். ஆட்டோமேஷன்ஸ் ஜஸ்ட் டூலை யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே okay, using frameworks. you are using frameworks, correct. Okay, then one more. Not do a particular step repeatedly. Okay. So that we can go for automation tool. We can do particular scenarios repeatedly any time of a day. Okay. டெஸ்ட் இன்ஜின்ல வர மாதிரி கன்ஃபிகரேஷன் மாதிரி. Sir, software testing is a technique to test and compare the actual income and then expected outcome. Okay. Anyone else? அவ்வளோதானா? எல்லாரும் சொல்லிட்டீங்களா? Test automation is used to automate repetitive tasks which are difficult to perform manually. Okay. Time conscious. Time conscious. Okay. Nice point. Anyone else? அவ்வளோதானா? ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஆட்டோமேஷன் அப்படின்னு வரும்போது நிறைய வந்துட்டு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், போஸ்ட்மேன் பார்த்துருக்கோம், அது வந்துட்டு மேனுவலில் பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ ஏபி டெஸ்டிங்கில் வந்துட்டு manual testing, automation testing ரெண்டு பார்த்துருந்தோம். ஸோ manual in a sense postman, so those things and all will come under manual, like the tool which you are using, tool called postman. Okay, and inside that we are trying to invoke many sites and we have shown many of the dummy sites like water records. Inside that records we had maintained a set of operations, so those things and all they happened there. Okay, done. இப்போ ஆட்டோமேஷன் வி ஆர் கோயிங் ஃபார் ஆட்டோமேஷன் இன் சென்ஸ் நீங்கள் ஒருத்தர் சொன்னார் இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு நான் மேனுவல்னு போனேன்னா நான் வந்துட்டு ஒன்று ஸ்கிரிப்ட் டெஸ்ட் கேஸ் எல்லாமே எழுதணும், தனித்தனியாக எழுதணும். ஸோ அதே மாதிரி மேனுவல் கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேஷன் இட் வில் பி கெட் ஆட்டோமேட்டட். ஓகே, வாட் ஆர் த ப்ராஜெக்ட்ஸ், வாட் ஆர் த சினாரியோஸ், வாட் ஆர் த டெஸ்ட் கேசஸ் யூ ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம் இன்சைட் யுவர் ப்ராஜெக்ட், எவ்ரிதிங் இட் வில் பி கெட் ஆட்டோமேட்டட். Whereas in Postman you are getting for you are going to set any operations or method or logics or ideas, whatever you are going to perform inside the manual, you will here and there you will mention each and everything. Okay, time, either size or either inputs or either data or either information, whatever it may be. Okay, you are going to perform each and everything by manually. Whereas for the same project inside the automation we will do the same operation in an automated manner. Okay, so that's why in Postman we are going in manual testing we are going for the tool called Postman, whereas in automation testing we are going for what? Rest assured. Rest assured. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம டே ஒன்லேயே வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்துருக்கோம். ஓகேவா? நம்ம கிளாஸ் ஜென்ரேட் பண்ணது இருக்குது இல்லையா? ஸோ மேனுவல்னா போஸ்ட்மேன், ஆட்டோமேஷன் ரெஸ்ட் அஷ்யூர்ட் நார்மலாக ஒரே ஒரு லைனில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை வி ஆர் கோயிங் ஃபார் ரெஸ்ட் அஷ்யூர்டு. ஓகேவா? இன்சைட் திஸ் ரெஸ்ட் அஷ்யூர்டு, யூசிங் திஸ் ரெஸ்ட் அஷ்யூர்டு ஒன்லி வி ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம் ஈச் அண்ட் எவ்ரி single dot also. Okay, we are going to perform those kind of everything in the automation by using the concept called rest assured. Okay, so in the rest assured and வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த இதுல யூஸ் பண்ண வேண்டியது ரெஸ்ட் அஷ்யூர்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதுக்காக சும்மா எழுதுறேன், ப்ராப்பராக வந்துட்டு இன்னும் இது பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் ஒரு மைண்ட் மேப் மாதிரி. ஓகே, வேறு யாரும் என்ன சொன்னீங்க? ஃப்ரேம் ஒர்க் சொன்னீங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் இன்சைட் திஸ் எக்லிப்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வில் கோ ஃபார் எக்லிப்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவீங்க. எக்லிப்ஸ்குள்ளே தான் வந்துட்டு ரெண்டு கைண்ட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஒன் இஸ் கால்டு பிடிடி குக்கும்பர். ஓகே, பிடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அனதர் ஒன் இஸ் கால்டு டெஸ்ட் என்ஜி. ஓகே, ஓகே, இது வந்துட்டு இன்னும் சொல்லணும் அப்படின்னா பிடிடி குக்கும்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக சொல்கிறது பிடிடி. ஓகே,
So another one is called TestNG. So these are the frameworks we will use. Okay. கிளாஸ்ல அழகாக சொல்கிறாங்க டிடிடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இது பிடிடின்னு சொல்லலாம், இதை டெஸ்ட் என்ஜின் டிடிடின்னு சொல்லலாம். குக்கும்பர் அண்டர் குக்கும்பர் வில் கம் பிடிடி. ஓகே. டெஸ்ட் என்ஜின் ஷார்ட்லி ஃபார்ம் கால் இஸ் கால்டு டிடிடி. ஓகேவா? இதை பற்றி எலாபரேட்டாக பார்க்கலாம், இப்போ லைட்டாக தான் பார்க்கணும். ஓகேவா? யாரும் அன்மியூட் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்கள். மீட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ ஃப்ரேம்ஒர்க்ஸ் அப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுற இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேஷன் கீழே தான் வரப்போகுது. ஓகேவா? சரி, ஓகே. அப்போ ரெஸ்டேஷன்ற ஒரு இதை பார்க்க போகிறோம். ஸோ அது கீழே ஃப்ரேம்ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஃப்ரேம்ஒர்க்ஸ் முன்னாடி வந்துட்டு எக்லிப்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக உங்கள் லேப்டாப்பில் இருக்கணும். ஸோ எக்லிப்ஸ்னா என்ன? நிறைய பேர் வந்துட்டு ப்ராஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் டெஸ்டிங்கில் யாராவது அட்டன் பண்ணுறவங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எக்லிப்ஸ் என்ன? அது ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மென்ட் என்விரான்மென்ட். கிளாஸ்ல இருக்கவங்க வந்துட்டு அப்படியே இயர்ஃபோன் ஆன் பண்ணி சொல்லலாம். எனக்கு ஜாவா டெவலப்மென்ட் என்விரான்மென்ட் JDE. இன்டகிரேட்டட் டெவலப்மென்ட் என்விரான்மென்ட் IDE. அது ஒரு எக்லிப்ஸ்ங்கிறது ஒரு ஐடின்னு சொல்றீங்களா? ஓகே. வேற யாரு? This one of the tools, sir. ஓகே. வேற? சொல்லுங்க. Writing the codes, compiling and running, all three operations are done. Writing, compiling. Okay. No ப்ராப்பரா யாரா சொல்ல முடியுமா? இது ஓகே தான், கரெக்ட் Without தான். Eclipse, we can't do that Java programs. Without Eclipse we can't do Java program. Okay. Workspace, sir. Workspace. So, Okay. open source. Open source. Okay. The more workspaces is there, Eclipse, IntelliJ, but we can use only Eclipse. Anyone else? Different types of languages use பண்ணலாம். Anyone else? All program installed in the Eclipse. சரி. ஸோ இப்போ எக்லிப்ஸ்னா என்னன்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? சொல்லுங்க. அதில் சொல்லுங்க. மீட் பண்ணி அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஹலோ சார், பிடிடி குக்கும்பர் போட்டுக்கலாம். செலினியமும் அதே மாதிரி ஃப்ரேம் ஒர்க் தான், அதுவும் போட்டுக்கலாம். செலினியம் அப்படிங்கிறது ஃப்ரேம் ஒர்க் கிடையாது, வெப் பேஜுக்கான ஆட்டோமேஷன் டூல் தான். உங்களுக்கான கொஸ்டினுக்கு ஓகே. ஒன் செகண்ட். I'm continuing my 80 plus, around the 2010 I can take it over. I reached out for the consultant. Yeah, actually I'm trying to say, but after evening I got for the time unfortunately no 10 12 10 15 only I will be getting 12 15 1 5. No, still 15 minutes only there. Now it's a time 12 now. Yeah, then 12 15 minutes. But 1 5 I am saying, not 50. Yeah. Okay, I will reach at 12 15. Okay. Yeah. Okay. So வந்துட்டு பிரபாகர் கேட்டார் இல்லையா? ஸோ எக்லிப்ஸ்ன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடையாது, சரியா? ஸோ பிரபாகருக்கு புரிஞ்சுதா? ஓகே. ஸோ எதுக்காக இதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் எதுக்காக எழுதுறேன் அப்படின்னா, இந்த டேர்ம்ஸ்லாம் தெரியாமல் வந்துட்டு ஆட்டோமேஷனில் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் ப்ராஜெக்ட் கிளாஸ் முடிச்சவங்க இருக்கீங்களா, அந்த லிஸ்ட் நான் நாளைக்கு எடுக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் கிளாஸ் முடிச்சவங்களுக்கும் ஓகே, ப்ராஜெக்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களும் ஓகே, ப்ராஜெக்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாதவங்களுக்கும் சேர்த்த மாதிரி வந்துட்டு நான் கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணாதவங்க வந்துட்டு வரி பண்ண வேண்டாம். ஓகேவா? அதுக்கு தேவையான இன்புட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாளிலேருந்து ப்ரொசீட் பண்ணலாம்.
அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சால் தான் ஒரு ஆட்டோமேஷன் போக முடியும். ஓகேவா? ஸோ ரெஸ்ட் அஷ்யூர்ட் வந்து ஓகே, எக்லிப்ஸ் ஐடி ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஸ்பேஸ். ஓகே, எக்லிப்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ இன்சைட் பிடிடி குக்கும்பர் அண்ட் அதே மாதிரி டிடி டெஸ்ட் என்ஜின் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த 2 ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான் வந்துட்டு டாப் டு பாட்டம் we are going to see every each and every scenarios whatever they be, like test cases, what scenarios, either it is a positive test case or negative test case, everything we are going to perform inside these 2 kind of frameworks only called BDD Cucumber and BDD Test Engine. சரியா? framework நம்ம எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம், either Cucumber or Test Engine, but the operations are entirely டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா குக்கும்பரில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் டெஸ்ட் என்ஜினில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் சேம். ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே என்ன ஃபங்க்ஷன் செய்ய போகிறீங்களோ அதே ஃபங்க்ஷன் வந்து டெஸ்ட் என்ஜி வச்சு நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே வேறு மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஜென்ரல் டேர்ம்ஸ்லாம் தெரியணும். நம்ம மேனுவல் டெஸ்டிங் பார்க்கும்போது சில திங்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். லைக் அட் கிவன், ஞாபகம் இருக்கா? கிவன், வென் அண்ட் தென் வேற யாரு? பட் ஸோ இந்த டாப்பிக்ல நான் அன்னைக்கு எடுக்கும்போது நான் சொன்னேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். அது இப்போ வேண்டாம், ஆட்டோமேஷன் பார்க்கும்போது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த நேமை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டோம். கரெக்டா? ஸோ இப்போ இந்த கிவன், வென் அண்ட் தென் பட்லாம் என்னன்றதையும் பார்த்தோம். ஸோ சில பேர் சொன்னீங்க கிவன்னா என்ன சொன்னீங்க? ப்ரீ கண்டிஷன். ஸோ ப்ரீ கண்டிஷன் அப்படின்னு சொன்னீங்க. கரெக்டா? ஸோ அதே மாதிரி வேற என்ன? வென்னா என்ன? செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். வேற additional action, then validation, but negative scenarios. and another additional action. Sir, Then is for to validation, but negative scenarios. Okay வா? ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கிவன், வென் அண்ட் தென் வச்சு ஸ்கிரிப்டிங் நம்ம எழுதுவோம். சரி, மெயினாக இதெல்லாம் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்காக சார்? சொல்லுங்க சார், இன்னும் இந்த குக்கும்பர் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த மெத்தட்ல ஒரு 2 minutes கொஞ்சம் பேசிக்காக ஏதாவது சொல்லிட்டு அப்புறம். ஆமாம், எல்லாமே வந்துட்டு எலாபரேட்டாக நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? இந்த டேர்ம்ஸ்லாம் வந்துட்டு என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வரி பண்ண வேண்டாம், பேஸ்ல இருந்து தான் வருவோம். ஓகே ஓகே. இல்லை சார், எனக்கு குக்கும்பர்னாலே என்னன்னு தெரியாது, அதனால உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் சொல்றது மட்டும் கெயின் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ப்ராஜெக்ட் அட்டன் பண்ணாதவங்க சரி, ப்ராஜெக்ட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க சரி, இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீன் என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே மைண்டில் வந்துட்டு சேவ் பண்ணிட்டே வாங்க. ஸோ மெயினாக இந்த ஃப்ரேம் ஒர்க் இந்த பிடிடி குக்கும்பர்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கிவன், வென் அண்ட் தென் பட் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த பிடிடி குக்கும்பரோ இந்த கிவன், வென் அண்ட் தென் பட் இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ஏன் முதல்ல வரும் அப்படின்னா, we are going to write the test case or test scenario, okay, whatever may be scenario. ஸோ அந்த ஒரு சினாரியோ எழுதுங்க. இதில் யார் கீழே வருவாரு? இப்போ ப்ராஜெக்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு இந்த ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். சரியா? ஸோ டெஸ்ட் கேஸ், டெஸ்ட் சினாரியோ, ஸோ அதுக்கான வேலிடேஷன் இருக்கும். சரியா? நீங்கள் டெஸ்ட் கேஸ் எழுதுவீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அந்த டெஸ்ட் கேஸ் வந்துட்டு எலாபரேட்டாக டிஃபைன் பண்ணுவீங்க. அது எங்கே நடக்கும்னா டெஸ்ட் சினாரியோ, அது வந்துட்டு ஸ்டெப் டெஃபினேஷன் அப்படின்ற ஒரு இதில் கிளாஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி அதில் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்துட்டு எலாபரேட்டாக வந்துட்டு இந்த ஸ்டெப் டெஃபினேஷனில் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. சரியா? ஸோ அப்போ ஃபைனலாக வேலிடேஷன் இன் சென்ஸ் அதை பார்த்தோம். ஓகேவா? தென் அப்படின்றதுக்குள்ள வரும். ஓகேவா? ஸோ வேலிடேஷன் என்ன பண்ணலாம்? வேலிடேஷன் நிறைய வேலிடேஷன் இப்போ ஆஸ் ஆஃப்னா தெரிஞ்ச வேலிடேஷன் என்னது? ஸ்டேட்டஸ் கோட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இது ஒன்றுத்தையும் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இது நாலுலேருந்து எக்லிப்ஸில் உள்ள என்ட்ரு ஆகி நான் கோடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம அங்கே பார்ப்போம். ஸோ அப்போ வந்துட்டு நான் அங்கே போயிட்டு கிவன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரும் தெரியாமல் பிளராக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த டேர்ம்ஸ்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ பிடிடி குக்கும்பர்னு எடுத்துட்டோம்னா இவ்வளவும் வரும். சரி, ஓகே. டெஸ்ட் என்ஜி அப்படின்னா என்ன? அதுக்கு கீழே என்ன? அந்த ஃப்ரேம் கீழே என்ன வரும் அப்படின்னா அனடேஷன் நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. ஃபீச்சர்ஸ்க்கு கீழே ஸ்டார்ட் பண்ணிட்டாலாம் தெரியல. சிம்பிள் அனடேஷன், வெரி குட். Priority, ignore, dependencies, timeout, parallel test, cross validation, integration count, grouping, depends on method, assets, depends on method. groups of groups, invocation count. Very good. sir, groups of group, groups of group. So Paint grouping test case. grouping. Okay, grouping.
குரூப்பிங் ஆல்ரெடி போட்டீங்க. Hierarchy analyzer. குரூப் ஆஃப் சரி குரூப் ஆஃப் Hierarchy analyzer. சொல்லுங்க. Data problems. Invocation count. டைம் அவுட்ஸ். டைம் அவுட் இன்வொகேஷன் கவுண்ட் டைம் அவுட் வேற எதுவும் மிஸ் ஆயிருக்கா? ஃபெயில் டெஸ்ட். ஃபெயில் டெஸ்டா? ஃபெயில் டெஸ்ட். வேற பாராமீட்டர்ஸ். பாராமீட்டர் Exception. எக்ஸெப்ஷன் கிராஸ் ப்ரோடக்ட் டெஸ்ட் சார். சரி ஓகே போதும். Data problem. சரி எல்லாரும் மீட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒருத்தர் சொன்னது முக்கியமான பாயிண்ட் டேட்டா ட்ரிவன் பார்ப்போம். அதில் தான் சரியா டேட்டா ட்ரிவன் டெஸ்ட்லாம் Provider. Data provider. ஆமாம் ப்ரொவைடரும் வரும் டேட்டா ட்ரிவன் வரும். நெஸ்அப்னா ப்ரொவைடர்னே செட் பண்ணிக்கிறேன். இல்லை ரெட்டை பார்க்கலாம் அதை பற்றி தான். சரி ஓகே. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் என்ஜின் வரும்போது இந்த சிம்பிள் இந்த ஃபீச்சர்ஸ் கீழே தான் இந்த சிம்பிள் அனோடேஷன் அப்படின்றது இந்த மொத்த டேர்ம்ஸும் பார்ப்போம். இதில் சில டேர்ம்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கும். இப்போ அந்த இதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். இந்த டேர்ம்ஸ் ஓகே இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ப்ராஜெக்ட் கிளாஸ் இது வரைக்கும் எங்கே நாங்கள் அட்டன் பண்ணல. இந்த மாதிரி ஃப்ரேம் அப்னே என்னன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் நான் இவ்வளோ பேஸ்லேருந்து போகிறேன். இது இன்னும் பேஸாக வந்துட்டு நாளைக்கு நான் எக்லிப்ஸில் கோடிங் பண்ணும்போது சொல்லிட்டே தான் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதனால வரி பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்ன எதுவும் தெரியாமலே ஆட்டோமேஷனுக்குள்ள கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் எல்லாருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் ஓகே டன். ஸோ இப்போ இதில் ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஓகே என்னதான் இருந்தாலும் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்கும், ஒரு டெஸ்ட் சினாரியா இருக்கும். சினாரியோ மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அது எந்த ஸ்ட்ரக்சரில் எழுதினோ ஸ்டெப் டெஃபினேஷன் அப்படின்ற ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணி அந்த கிளாஸில் தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் வேலிடேஷன் இப்போ எல்லாம் அந்த நீங்கள் எழுதின டெஸ்ட் கேஸ் டெஸ்ட் சினாரியோ அதுக்கு ஒரு வேலிடேஷன் இருக்கும், அந்த ஸ்டேட்டஸ் கோட். இப்போ நம்ம பொறுத்தளவில் நம்ம நார்மலாக செக் பண்ணுறது என்னது ஸ்டேட்டஸ் கோட் வச்சு தான் வேலிடேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஆஸ் ஆஃப்னா ஐ ஹேட் புட் as a ஸ்டேட்டஸ் கோட். பட் இதுக்கு நிறைய வேலிடேஷன் இருக்குது. அது என்னன்றது நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகேவா? போஸ்ட்மேன்ல பார்த்த மாதிரி ஸ்டேட்டஸ் கோட். அதே தான் எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ அதுக்கு கீழே தான் வந்துட்டு சரி இப்போ இந்த மாதிரி டெஸ்ட் கேஸ்லாம் எப்படி எழுதணும், டெஸ்ட் சினாரியோலாம் எப்படி எழுதணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கீழே கிவன் வென் அண்ட் தென் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக தான் அதெல்லாம் நம்ம போகிறது. சரியா? ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்ற ஐ மீன் ஹவு வி நீட் டு ரைட் திஸ் கைண்ட் ஆஃப் கிவன் வென் அண்ட் தென் பட் ஸ்டெப்ஸ் அண்ட் அப்படின்றது நம்ம வந்துட்டு எக்லிப்ஸில் ஒரு லைனாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் தான் பார்க்க போகிறோம், பார்க்கலான்னு இல்லை, இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்கமிங் கிளாஸஸில். ஓகே சரி. அப்போ இது வந்து குக்கும்பர் கீழே தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வரும். பட் டெஸ்ட் என்ஜி கீழே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே கம்பேரிங் டு த குக்கும்பர் டெஸ்ட் என்ஜி வந்துட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் முடிச்சுட்டு போகலாம். ஓகே இதில் இன்னொரு கான்செப்ட் வந்துட்டு நான் சொல்லும் போது இப்போ உங்களுக்கு தோணும் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்கள். ப்ராஜெக்ட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு கேட்குறேன். சரியா? நான் டைப் பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்கு என்ன வரும்? கிளாஸ் ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு அட் பிஃபோர் அட் ஆஃப்டர். ஓகேவா? ஸோ ரெண்டு கேட்டகரி கீழே வரும். ஸோ அட் ஆஃப்டர் சாரி அட் பிஃபோர் அட் ஆஃப்டர் அட் ஆஃப்டர். ரெண்டு பேருக்கு கீழேயும் இந்த அட் பிஃபோர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மீட் பண்ணிக்கலாம். அட் பிஃபோர்னு வந்துட்டீங்க அப்படின்னா அட் பிஃபோர் ஷூட் அட் டெஸ்ட் சாரி அட் பிஃபோர் ஷூட் பிஃபோர் டெஸ்ட் பிஃபோர் கிளாஸ் பிஃபோர் மெத்தட். ஓகேவா? ஸோ அதே அட் ஆஃப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஃப்டர் ஷூட் ஆஃப்டர் டெஸ்ட் ஆஃப்டர் கிளாஸ் ஆஃப்டர் மெத்தட். ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வந்துட்டு டெஸ்ட் என்ஜிங்கில் வரும். ஸோ நம்ம வந்துட்டு ஏபி டெஸ்டிங்கில் யாரை பார்க்க போகிறோம், மெயினாக யாரை எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் இல்லையா? இவரை தான் வச்சு நம்ம மெயினாக ப்ளே பண்ணுவோம். ஸோ இவரை சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வந்துட்டு டெஸ்ட் என்ஜியை ஃபுல்லாக சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சொன்னீங்க இல்லையா ப்ராஜெக்ட் கிளாஸ் அட்டன் பண்ணல, பேஸே எங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்காகன்றதுக்காக தான் நான் இங்கேருந்து ஆரம்பிச்சேன். இன்னும் எலாபரேட்டாக நான் என்னன்றது நாளைக்கு சொல்லுவேன். ஓகேவா? இவ்வளோதான். டெஸ்ட்ங்கிறது வந்து பிஃபோர்க்கு ஆஃப்டருக்கு நடுவுல வர டெஸ்டா இல்ல அதுலயே வர டெஸ்ட்? ஷூட்டுக்கு அப்புறம் பிஃபோர் டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட் நடுவுல ஒரு சாரி ஒரு ஐஃபோன் போட்டுருக்கேன். ஓகே பிஃபோர் கீழே சொல்றது பிஃபோர் ஷூட் அட் பிஃபோர் டெஸ்ட் பிஃபோர் கிளாஸ் பிஃபோர் மெத்தட். அதே மாதிரி இதுலயே ஆஃப்டர் ஷூட் ஆஃப்டர் டெஸ்ட் ஆஃப்டர் கிளாஸ் ஆஃப்டர் மெத்தட்லாம் இருக்கு. ஓகேவா சார்? எதுவும் கேக்கல, எக்கோவா இருக்கு. கிளாஸ்ல இருக்காங்க மியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா அட் பிஃபோர் ஷூட் கீழேயே வந்துட்டு டெஸ்ட் கிளாஸ் மெத்தட்லாம் வருதா இல்லாட்டி தனித்தனியாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகேவா?
அவர் கேட்டது கரெக்டு தான், ஓகேவா? இது கீழேயே வந்துட்டு அட் பிஃபோர் சூட், பிஃபோர் டெஸ்ட், பிஃபோர் கிளாஸ், பிஃபோர் மெத்தட்லாம் இருக்கு, சரியா? ரொம்ப இன்டெப்த்தாக போக வேண்டாம். அப்படி எடுத்தா நான் டெஸ்ட் இன்ஜி கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, நீங்க இந்த டெஸ்ட் சொல்றீங்களா, பிஃபோர் டெஸ்ட் சொல்றீங்களா, இல்ல பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் நடுவுல அட் டெஸ்ட் இருக்கும் ரன் பண்ற ஃபைல், அந்த செப்பரேட்டா ஒரு டெஸ்ட் அனோடேஷன் போட்டு டெஸ்ட்னு வரும் சார், அதான் நம்ம ரன் பண்ணணும். ஓகே, ஆமாம் ஆமாம், அங்கேயோ டெஸ்ட் இருக்கு. ஓகே ஓகே, ஆமாம், டெஸ்ட் தான் சொல்றீங்களா? அந்த டெஸ்ட் இருக்கு, இந்த டெஸ்ட் இருக்கு. எந்த டெஸ்ட்ன்றதை நாளைக்கு நான் கோடிங் பண்ணும்போது காமிக்கிறேன். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. இப்போ 2 டெஸ்ட் இருக்கு, இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுக்காக நீங்கள் சொல்கிற எனக்கு புரியுது. ஓகே, டெஸ்ட்டுன்னு இதுக்கு ரெண்டுக்கு ஒரு நடுவில் ஒரு டெஸ்ட் வரும். ஓகே ஓகே, சரி. எந்த டெஸ்ட்ன்றது நாளைக்கு நான் ரன் பண்ணும்போது காமிக்கிறேன். ஓகே, இது ஒரு இருக்கு இல்லையா? சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு வேற என்ன சொல்லணும்னு சார்? ஸோ இதெல்லாம் வந்துட்டு டெஸ்ட் என்ஜி கீழே பார்க்குறது வந்துட்டு இந்த மாதிரி அனடேஷன் அண்ட் அட் பிஃபோர் அட் ஆஃப்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணுவோம். வேற இந்த குக்கும்பர் கான்செப்ட்ல வந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கேஸ், டெஸ்ட் சினாரியோ மெயினாக ஒன்று விட்டுடுங்களேன். இது வரதுக்கு முன்னாடி இதை எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு டினோட் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபீச்சர் ஃபைல் ஸ்டெப் டெஃபினேஷன். ஆமாம், ஸ்டெப் டெஃபினேஷன் வந்தால் சினாரியோலாம் வரும். ஸோ ரன்னர் கிளாஸ், ஓகேவா? இது கீழே தான் வந்துட்டு நீங்கள் இந்த ஆப்ரேஷனில் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ வந்துட்டு ஒரு பிடிடியோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும், ஓகேவா? ஸோ வேற டிடிடியோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும், ஓகேவா? ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பார்க்குறோம். இதில் இருக்கிறது எல்லாமே சிலது மிஸ் ஆகிருக்கும், மிஸ் ஆகிற மாதிரி தான் நான் டைப் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓவரால் வியூ மட்டும் இப்போ பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ ஏபி டெஸ்டிங்கில் ஆட்டோமேஷன் கீழே அப்படின்னா இதில் தான் நம்ம மெயினாக வந்துட்டு பார்ப்போம். இதுக்குள்ளேயும் இன்னும் நிறையா இருக்குது, அதை நம்ம அப்கமிங் கிளாஸில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ டெம்ப்ளேட் மாதிரி இது வந்துட்டு ஜென்ரலாக பாருங்கள். இப்போ நம்ம கவர் பண்ண போகிறது எந்த ஃப்ரேம் ஒர்க் எது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குக்கும்பரா டெஸ்ட் என்ஜியா அப்படிங்கிறது வந்துட்டு நாளைக்கு நம்ம செலக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் வச்சு நான் சொல்கிறேன், சரியா? ஸோ குக்கும்பரில் எடுத்தால் இந்த ஸ்ட்ரக்சரில் போவோம், டெஸ்ட் என்ஜில் எடுத்தால் இந்த ஸ்ட்ரக்சரில் வரும், ஓகேவா? சொல்லுங்கள் பிரபாகர். ஓகே, குக்கும்பர் எடுத்துருக்கீங்களா? ஓகே, நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், உங்களுக்கே தெரியும் எது ஈஸியாக இருக்கணும், உங்களுக்கே தெரியும், ஓகேவா? குக்கும்பர் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே, அட்வான்ஸாவும் இருக்கும். மீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கலாம். குக்கும்பர் வந்துட்டு ஈஸியாக இருக்கலாம் சில பேருக்கு, சில பேர் டெஸ்ட் என்ஜி படித்தவங்களுக்கு டெஸ்ட் என்ஜி ஈஸியாக இருக்கலாம், ஓகேவா? ஆனால் கம்பேரிங் டு குக்கும்பர் டெஸ்ட் என்ஜி என்னன்றது நாளைக்கு நான் லைவாக பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, ஓகேவா? ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது குக்கும்பர் எந்த அளவுக்கு மெயின் ரோல் ப்ளே ஆகுதுன்றது நாளைக்கு தெரியும், ஓகேவா? ஓகே, டெஸ்ட் என்ஜில எங்களுக்கு கான்செப்ட் மட்டும் நான் சொல்லி கொடுத்தாங்க, குக்கும்பர் வச்சு தான் ப்ராஜெக்ட்